ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வாரம் வந்துட்டு நம்ம ஒரு காம்போ பிளேட் லெஜெண்ட்ஸ் ப்ரைஸ்ன்னு வச்சு ஒரு காம்போ பிளேட் செஞ்சுருப்போம் போன வாரம். ஸோ இந்த லெஜெண்ட்ஸ் ப்ரைஸ்ன்னு தான் நம்ம போன வாரம் செஞ்சுருப்போம். இந்த காம்போ பிளேட கூட நான் சூப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு முடிசூட்டியிருந்தேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெயின் ஃபெஃப்னியர் இவன் பர்ஸ்ட் பண்ணியிருந்தான். ட்ரெயின் ஃபெஃப்னியர் மட்டும் கிடையாது. ஸோ கைனடிக்ஸா, டூமே, ஜெனிசிஸ், வேல்ட்ரியாக்ஸ், இது விக்ட்ரி, வேல்ட்ரியாக்னு சொல்லிட்டு லைனாக பர்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருந்தான். அண்ட் ட்ரெயின் ஃபெஃப்னியரை பர்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தது லெஃப்ட் சைடில். ஓகேவா, லெஃப்ட் சைடில் பவர்ஃபுல்லாக இருக்க ட்ரெயின் ஃபெஃப்னியரே அவன் பர்ஸ்ட் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் நான் வந்து பார்ட் 2 போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. ஸோ இன்றைக்கி ஒரு 3 பிளேட் வச்சு தான் இவங்க கூட பேட்டில் பண்ண போகிறோம். அதில் 3 பேரும் முக்கால்வாசி, அதில் 3 பேரும் லெஃப்ட் சைடு தான். ஸோ யார் யாருன்னு பார்த்துருவோமா? பிளடி லூயினார், இது டர்போவை சேர்ந்தது. அண்ட் பார்த்ததுக்கு இதோட அட்டாக்ஸ்லாம் வேறு மாதிரி. ஸோ இதை வச்சு இன்றைக்கி பேட்டில் பண்ண போகிறோம். அதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான லாஸ்ட் லூயினார். ஸோ இது பிளேட் பர்ஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க. அது டர்போ, இது வந்து பர்ஸ்ட்டு. ஸோ இதுவுமே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பங்கமான பே. அண்ட் அதுவும் பத்தாததுக்கு அதோட அட்டாக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா லெஜெண்ட்ஸ் ப்ரைஸோட அன்பாக்சிங்லேயே லாஸ்ட்டில் வந்துட்டு இவன் லெஜெண்டே பர்ஸ் பண்ணியிருப்பான். அந்தளவுக்கு பவர் இருக்குது லெஃப்ட் சைடில். ஓகேவா, ஸோ இவனும் ஒரு பங்கமான பே. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வயம். ஸோ ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்வயமும் சும்மா நார்மலாலாம் கிடையாது. இவனும் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் தான். ஸோ ஒரு டியூவல் ஸ்பின் இருக்கு இல்லையா, ஸோ ரைட்டு லெஃப்ட் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஸ்ப்ரைசன், நம்மளோட சூப்பர் ஸ்ப்ரைசன், அதாவது நம்ம காம்போ ஸ்ப்ரைசன் நான் இப்போ எதில் போட்டிருக்கேன்னா வந்துட்டு ரைட்டில் தான் இருக்கான். ஸோ ரைட்டில் இருக்கனால முதல்ல ஒரே ஒரு ரைட் பே தானே இருக்குது. ஸோ இவனை மோதி முடிச்சு விட்ருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நெத்தி அடி சொல்லி அடி. சரி, ஓகே கைஸ், நான் போயிட்டு ஸ்டேடியம் மட்டும் வரேன். இது சண்டைக்கான நேரம். ஸோ ஸ்டேடியம் எடுத்தாச்சு. ஸோ ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இவன் ஸ்டாமினா அட்டாக் டைப்பில் இருக்கான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேடி சொல்லியடி. சூப்பர் ஸ்ப்ரைஸன் காலத்துக்குள்ளே இறங்கிட்டாரு. ஸோ இவர் பெரிய ஆள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரைசன் ரெக்யூம் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போமா? ஸ்பின்னு போயிட்டு கேஸ். ஸோ மொதல் பாயிண்ட்டை எடுத்தது நம்ம காம்போ ஸ்ப்ரைசன், ஐ மீன் சூப்பர் ஸ்ப்ரைசன். 2 பேருக்கு டிஸ்க் சென்டர் தாங்க இருக்குது. அடிச்சா நீங்கள் பாஸ் கன்ஃபார்மு. ஸோ பார்த்துருவோமா? கமான் ஒரு அட்டாக் ஆரம்பி. கமான் ஸ்ப்ரைசன் ரெக்யூம் போய் அட்டாக் பண்ணு, அப்போ தெரியும் இவன் யாருன்னு. அண்ணா கைஸ், சரியான அட்டாக்கு. பர்ஸ் ஃபினிஷ் கன்ஃபார்மு. பர்ஸ் ஃபினிஷ் ஆகிறது மாதிரி கீழே விழுந்துட்டான். கிட்டத்தட்ட பர்ஸ்ட் ஃபினிஷ்க்கு கொஞ்சம் தான் கிட்டக்க. இன்னும் வந்துட்டு ஒரு கிளிக் ஆகிருந்தா பர்ஸ் ஃபினிஷ் கன்ஃபார்மு. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டான். ஸோ வந்துட்டு ஸ்டாமினா போட்டு பார்த்துருவோமா? ஸ்டாமினா போட்டால் எனக்கு தெரிஞ்சு பர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணிடுவோம். என்னடா இது? கமான் காம்போ ஸ்ப்ரைசன் பர்ஸ் பண்ணு. நீ ஏறு ஆடு கபிலா, இது ஓன் காலம். கமான். அடி விழுகுது. ஆனால் பட் பர்ஸ்ட் கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா வந்து பர்ஸ்ட் கிடச்சிருச்சிங்க. ஃபைனல் பர்ஸ்ட். ஸ்ப்ரைசன் ரெக்கியும் ஸ்டாமினா இழந்து கீழே விழுறதுக்கு முன்னாடி பர்ஸ்ட் பண்ணிட்டான். ஸோ லெஜண்ட் ஸ்ப்ரைசன் இன்னும் சென்டரில் தான் இருக்கான். இன்னும் வந்துட்டு ஒரு கிளிக் கூட, ஐ மீன் 2 கிளிக் ஆகிருக்கு. ஸோ சென்டரில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கான்னா வந்துட்டு இறுதி சுற்றில் கடைசியாக வந்துட்டு நம்ம ஆள் 3 பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சிடலாம். ஆனால் அதுக்கு பதிலாக 4 பாயிண்ட் எடுத்திருக்கான். ஸோ போஸ்ட் ஃபினிஷ் கொடுத்து 4 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை வந்துட்டு முடிச்சிருக்கான். ஸ்ப்ரைசன் ரெக்யூம் 0 பாயிண்ட்டு. ஸோ முடிஞ்சு அவள் தான். நான் வந்துட்டு லெஃப்ட் சைடில் போட்டு பேட்டில் பண்ணான்னு பார்த்தேன். ஆமாங்க, ஒரே ஒரு பேட்டில் லெஃப்ட் சைடில் பண்ணிட்டு நம்ம லூயினார் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் மாற்றிட்டு வர ரெண்டுத்தையும். ஸோ கைஸ், லெஃப்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ரெக்யூமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டாமினாவில் போட்டு ஆரம்பிச்சிடும் பேட்டில். முதல்ல சூப்பரே இறக்கிடுவோம். கீழே வந்துட்டான். தேடி சோழி அடி. ஓ கைஸ், ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டான். சிங்கிள் கிளிக்கு தான் ஆயிருக்கு. ஆனால் பட் ரிங் அவுட் பண்ணிட்டான். வேறு மாதிரியில். ஸோ கடைசியில் இந்த பேட்டிலோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தா, கடைசியில் வந்து ஸ்ப்ரைசன் ரெக்யூமை அதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான லெஜண்ட் ஸ்ப்ரைசனோட லேயர் நம்ம செஞ்ச காம்போ ஸ்ப்ரைசன் ரெக்யூமை டிஃபீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது லூயினார்ஸ் கூட பேட்டில் பண்ண போகிறோம். லூயினார் இல்லை, லூயினார்ஸ்.
ஏன்னா இந்த 2 லூயினார் கூடயும் நம்ம சூப்பர் காம்போ ஸ்ப்ரைசன் மோதப்போகுது. என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்துட்டு நான் லாஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஒருவேளை இந்த சூப்பர் ஸ்ப்ரைசன் லாஸ்ட்டில் தோக்கடிச்சிட்டான்னா கண்டிப்பாக இவங்களால பிளடியையும் தோக்க முடியும். ஒருவேளை லாஸ்ட்டுக்கிட்டே இவன் தோற்று போயிட்டான்னா இவன் வந்துட்டு பிளடியை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது என் வேலை. ஸோ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து ஸ்டாமினாவான காம்போவே நான் விட்டுறேன். நெத்தியடி சோழியடி, நெத்தியடி சோழியடி. ஓ ஓ ஓ ஓ ஓ கைஸ், அட்டாக் மரணம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. வெளியே தள்ளிட்டான். ஓ லாஸ் லூயினார் இன்னும் ஃபார்மில் தான் இருக்கான் போலயே. இவனும் சென்டர் தான். என்னடா இது? ஸோ லான்ச் பண்ணிடலாம். நெத்தியடி சோழியடி, நெத்தியடி சோழியடி. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? வேற மாதிரியான ஒரு பர்ஸ்ட் ஃபினிஷ். முதல்ல பர்ஸ்ட் ஆனது நான் ஸ்லோ மோவில் போட்டு விட்றேன், திரும்பவும் பாருங்கள். இல்லை ஆல்ரெடி போட்டு விட்டுருப்பேன், அதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். முதல்ல பர்ஸ்ட் ஆனது லூயினார் தான். லூயினாரோட பர்ஸ்ட் பண்ணப்பட்ட லேயர் ஸ்ப்ரைசன் மேலே பட்டு ஸ்ப்ரைசன் பர்ஸ்ட் ஆகிட்டு. ஸோ இதுலேருந்து என்னன்னா, முதல்ல பர்ஸ்ட் ஆனது லூயினார்ன்றனால இதில் ஜெயிச்சது ஸ்ப்ரைசன். சரி ஓகே, நான் முதல்ல ஸ்ப்ரைசன் பார்ட் அசம்பிள் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ப்ரைசனுக்கு 2 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லூயினார் 0 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ அடுத்த பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ப்ரைசன் களத்துக்குள்ளே இறங்க போகுது. இது 2வது பேட்டில். நெத்தியடி சோழியடி, நெத்தியடி சோழியடி. ஓ கைஸ், திரும்பவும் பர்ஸ்ட்டு. அட்டை ரோல திரும்ப பர்ஸ்ட்டா? ஏங்கப்பா. ஆனால் பட் இது ரிங் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. பர்ஸ்ட் ஆகி தெரிச்சுதா ரிங் அவுட் ஆகி தெரிச்சுதான்றதே எனக்கு தெரியல சத்தியமாக. ஆனால் பட் எப்படி இருந்தாலும் இதில் ஜெயிச்சது ஸ்ப்ரைசன் தான். 1 பாயிண்ட் தான் எடுக்கணும். மொத்தமாக 3 பாயிண்ட்டு, 1 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்து வச்சிட்டா. அதனால் இது பர்ஸ்ட்டாக இல்லைனா வந்து ஒரு ரிங் அவுட் ஃபினிஷான்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நான் தெரிஞ்சால் வந்துட்டு இங்கே டெஸ்ட்டில் நான் போட்டு விட்றேன், பார்த்துக்கங்க. ஸ்லோமாக பார்த்தா தான் எடிட் பண்ணும்போது ஸ்லோமாக பார்த்தா தான் எனக்கே தெரியும் அந்தளவுக்கு இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ ஸ்ப்ரைசன் இன்னும் ஒரு கிளிக்கு பாக்கி இருக்குது. ஸோ வேற மாதிரி காம்போ இல்லைங்க இவன் டிஸ்க்கு சென்டர் கூட வரல. ஒரு கிளிக்கு தான் இருந்திருக்கு. அப்போனா லெஃப்ட்டு எது ரைட்டுன்றதே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே. ஸோ நம்ம காம்போ ஸ்ப்ரைசன் லாஸ் லூயினாரையும் தோக்கடிச்சிட்டு, ஸோ இப்போ இவன் பிளடி லூயினாரை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் தான் அப்படின்றத இவன் நிரூபிச்சிட்டான். ஸோ அடுத்த கட்டமாக ஃபைனல் பாஸ்க்கு இவன் மூவ் ஆன் ஆகிறான். ஸோ ஃபைனல் பாஸ் யாருன்னு பார்த்தா அதான் பிளடி லூயினார். ஸோ பிளடி லூயினார் கிட்ட இவன் ஜெயிப்பானா மாட்டானா அப்படின்றத அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவன் டேபோ சேர்ந்தவன். ஸோ டேபோ ஜென்ரேஷனை ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம எவல்யூஷன் கிட்ட, அதுவும் இந்த லெஜண்ட் ஸ்ப்ரைசன் நான் உருவாக்கின காம்போ சூப்பர் ஸ்ப்ரைசன் கிட்ட பவர் இருக்கா இல்லையா? ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனால நீங்கள் என் ஃபேனுன்றது எனக்கு புரியுது. என் ஃபேனுன்றதை விட ஷூக்குரோனா ஃபேனு, அது லூயினாரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னு புரியுது. கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டன் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி ஓகே, முதல்ல வந்துட்டு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டாமினால போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆளுக்கு ஸ்டாமினால தான் பவர் பங்கமாக வருது. நெத்தியடி சோழியடி. சரியான லான்ச்சு. முழு பவர் இழுத்து விட்டுருக்கேன். நெத்தியடி சோழியடி. ஓ இறங்கினவனே அட்டாக் விழுந்தது. ஸோ இதில் இம்பேக்ட் யாருக்கு பெருசாக இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை. Speed. Thoughts on your performance so far? பயங்கரமான ஆள் தான். டிஸ்க்கு சென்டருக்கு தான் வந்திருக்கு. இறங்கினவனே 2 கிளிக்கு 2 பாயிண்ட் எடுத்துட்டான். ரொம்ப பவர் தான். இவனுக்கு வந்துட்டு ஸ்டாமினாலாம் இவனுக்கு பத்தாது. இவனுக்கு வந்து அட்டாக்ல தான் போடணும். இல்லைங்க, நான் ஸ்டாமினாலே போட்டுறேன். டெஸ்ட்டு தான் பண்ணுவோமே, இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெத்தியடி சோழியடி. சொல்லியடி. கமான் காம்போ ஸ்ப்ரைசன், உன்னால் முடியும். அவன் அட்டாக்லாம் ஒன்றுமே இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரிய ஆள்றா. அவனால ஈஸி பண்ணி ஜெயிக்கிறான்டா. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ 1 பாயிண்ட் காம்போ ஸ்ப்ரைசன் எடுத்திருக்கு. கிளிக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா, என்னங்க டிஸ்க்கு நவரவே இல்லைங்க. இவ்வளோ அடி அடிச்சும் டிஸ்க்கு நவரவே இல்லை. இவனை பாருங்கள், சென்டருக்கு வந்துட்டாங்க. இன்னும் 1 கிளிக்கு தான். ஆளு பர்ஸ்ட்டு. ஏங்கப்பா, உண்மையிலேயே வந்துட்டு நம்ம டர்போ வந்துட்டு நான் பில்டப் கொடுத்த அளவுக்கு ஒர்த்து தான். சரி ஓகே கைஸ், இவனை அட்டாக்குக்கு மாற்றிட்டேன் 3வது பேட்டலுக்காக. ஸோ முதல்ல வந்துட்டு நான் லாஸ்ட் லூயின் பிளடியை விட்டுறேன். நெத்தியடி சோழியடி.
தேடி தோழி அடி. ஓ ஓ ஓ ரெண்டுமே அட்டாக்ல இருக்கறனால கிட்டத்தட்ட ஈஸியாக கான்டாக்ட் நடக்காது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் கான்டாக்ட் நடக்கிறதுக்கு. ஐ மீன் அந்த ஒரு ஹிட்டு விழத்துக்கு. ஓ ஓ ஃபாஸ்ட் ஹிட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டு. லாஸ்ட் வினர் அவனோட ஸ்டாமினாவை இழந்துட்டான். ஓ லெஜண்ட்ஸ் ப்ரைஸன் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஐ மீன் காம்போஸ் ப்ரைஸன். ஏங்க இதுக்கே பர்ஸ்ட் ஆக போகிறாங்க இவன். என்ன நடக்கு அந்த ஒரு அட்டாக்ல இவனுக்கு தான் இம்பாக்ட் அதிகம். இவனுக்கு பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை, வெறும் சிங்கிளுக்கு இருக்கா. என்னடா நடக்குதுங்க கைஸ்? இவன் வந்து ஃபைனல் பாஸை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான். ஆனால் பட் அந்த பவர் பத்த மாட்டிக்கி. பிளடி லூயினார் என்ன சொல்லுதுன்னா, நீ எவல்யூஷனில் இருக்க நைட்மேர் லூயினாரே வந்துட்டு பர்ஸ்ட் ஆயிடுவேன், நீ என்கிட்ட வந்து மோதிரியான்ற மாதிரி இவனை பர்ஸ்ட் பண்ணி விடுற அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ 4வது பேட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இதோட உண்மையான பொட்டன்ஷியலை சொல்ல போகுது. ஆல்ரெடி 2 பாயிண்ட் வச்சுருக்க லாஸ்ட் லூயினாரா பிளடி லூயினாரா, அப்படி இல்லைனா அதே 2 பாயிண்ட்டை திரும்பவும் எடுத்திருக்கேன் லெஜண்ட்ஸ் ப்ரைஸனா, ஐ மீன் சூப்பர் லெஜண்ட்ஸ் ப்ரைஸன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு தான் யாருன்னு சொல்லி தெளிவாக காட்ட போகுது. ஸோ முதல்ல இவனை விட்டுறலாம். நான் தேடி தோழியடி. ஓ ஓ ஓ ஹிட்டு விழுன்னு நினைக்கேன். மொதல் ஹிட்டு எப்போ விழுதுன்னு தெரியல, விழுந்துட்டு. ஸோ மொதல் ஹிட்டு பெருசாக பவர்ஃபுல் இல்லை. ஓ கோ கைஸ், பிளடி லூயினாரை காம்போஸ் ப்ரைஸன் ஜெயிச்சிட்டான். ஆனால் பட் கிட்டத்தட்ட பர்ஸ்ட்டுன்னு ஒரு கிளிக்கு நடந்திருந்தால் பர்ஸ்ட்டு, இவன் வித்தவுட் கிளிக்ஸு. ஸோ பர்ஸ்ட் ஃபினிஷ் மேட்ச், அதாவது வந்து வெறும் பர்ஸ்ட் ஆனால் மட்டும்தான் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மேட்சுக்குள்ளே நம்ம போனோம்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் லெஜண்ட்ஸ் ப்ரைஸ்னால் பிளடி லூயினாரை ஜெயிக்கவே முடியாது. என்ன தான் இவன் வந்து ஃபேஃப்னியரே டிஃபீட் பண்ணி பர்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்து டிஃபீட் பண்ணியிருந்தாலும் இவனால் வந்து பிளடி லூயினார்கிட்ட டிஃபீட் பண்ண முடியல. எவ்வளோ வாரான்னா கிட்டத்தட்ட கிளிக் ஒரு 3 கிளிக் சென்டருக்கு கொண்டு வந்துடுறான். ஆனால் பட் சென்டரை தாண்டி அந்த ஒரு பர்ஸ்ட் ஃபினிஷ் கிளிக்கை இவனால் வந்துட்டு அச்சீவ் பண்ணவே முடியல. ஸோ இங்கே உள்ள ஒரு இது என்னென்னா, பிளடி லூயினாரை டிஃபீட் பண்ணிட்டான், லாஸ்ட் லூயினாரையும் டிஃபீட் பண்ணிட்டான், ஸ்ப்ரைஸன் ரெக்யூமையும் டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டான், பர்ஸ்ட் ஃபினிஷும் பண்ணிட்டான். ஆனால் பிளடி லூயினாரை தவிர மற்ற எல்லாருமே சூப்பர் லெஜண்ட்ஸ் ப்ரைஸன் பர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ இதான் அந்த வீடியோவோட பார்ட் 2. ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், எனக்கும் வந்துட்டு ஃபன்னாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்கோ உங்களோட வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை போட்டிங்கன்னா நான் வாரம் போடுற வீடியோலாம் வந்து சேரும். அண்ட் நான் இது மேலே எடுத்திருக்க ஒரு உண்மையான ஒரு டிசிஷன் என்னென்னா, இது மேலே வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ போடலான்ற மாதிரி நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டிசிஷன் நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ என்ன வீடியோ ஆனால் இருக்கலாம். ஸோ அன்பாக்சிங் ஆர் பேட்டில், ஸோ என்னன்றதை கீழே மறக்காமல் அதையும் சேர்த்து கமெண்ட் அடிச்சு விட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, டாடா, பை பாய்.